நாம எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு முறையாவது ஹவுஸ்ஃபுல்ன்ற போட மாட்டி இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க இருக்க ஒரு வித்தியாசமான கிராமத்துல இடுகாட்லயே ஹவுஸ்ஃபுல்ன்ற போட மாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா முன்னொரு காலத்துல இந்த ஊர்ல மழை தண்ணி இல்லாததால இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பசியும் பட்டினியால கொத்து கொத்தா இறந்துட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து இந்த ஊரோட ராஜா இந்த நிலைமையை சரி பண்றதுக்காக ஒரு சாமியார் கிட்ட குறி கேட்கும் போது இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையுமே நீங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் புதைக்கணும்னு சொல்லிடுறாரு. அந்த சாமியார் சொன்ன மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையுமே குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டுமே புதைக்க செய்யறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஊர்லயுமே மழை பெஞ்சு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலதான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டுமே புதைச்சிட்டு வராங்க. ஆனா இப்ப இந்த ஊரோட இடுகாட்டுல வெறும் 4 பேரை புதைக்கிறதுக்கு மட்டும்தான் இடமே இருக்கு. இதனால இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து யார் இறக்குற நிலைமையில இருக்காங்களோ அவங்க பேரையெல்லாம் நோட் பண்ணி குழுக்கள் முறையில அந்த 4 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான போட்டியுமே நடக்குது. அதுல இந்த ஊர்லயே இருக்க ஒரு பெரிய ஆளுக்கு இடம் கிடைச்சிருவோம் அவங்க எல்லாருமே இப்ப கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அன்னைக்கு ராத்திரியே ஒரு பெரிய பார்ட்டி வச்சு எல்லாருமே குடியும் கும்மாளமும் இருக்கும்போது ஒருத்த மட்டும் என்னடா சாராயம் காத்துறீங்க போதை ஏற மாட்டேதுன்னு சொல்லி அவனே கையில கிடைக்கிற எல்லா பொருளையுமே போட்டு ஒரு சாராயத்தையுமே காய்ச்சறான். இது தெரியாம ஒரு 4 பேர் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு இறந்துமே போயிடுறாங்க. இப்ப இந்த இறந்து போனவங்களை இந்த இடுகாட்டுல மிச்சம் இருந்த 4 இடத்துலயுமே போச்சிடுறாங்க. இப்ப இந்த பார்ட்டி கொடுத்த பெரிய மனுஷனுக்கு இந்த இடுகாட்டுல இடம் இல்லாம போயிருது. இதனாலதான் இந்த ஊரோட இடுகாட்டுல ஹவுஸ்ஃபுல் போர்டுமே மாட்டியிருக்காங்க.